கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே அவிசுவாசம் வரும்போது நம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விடுகிறோம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், நம்மோடு கூட பேசுகிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், நமக்குள்ளே அவிசுவாசம் வரும்போது பொல்லாத இருதயமாக அது மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்துவார், தேவன் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனையே நம்பி கர்த்தருக்காக நான் வாழும்போது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழும்போது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். நமக்குள்ளே ஒருபோதும் அவிசுவாசமோ சந்தேகமோ வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகுவதற்கு பிசாசானவன் நமக்குள்ளே அவிசுவாசத்தை விதைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இராதபடிக்கு நம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயமும் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், என்னை நடத்துவார், என்னை சுகப்படுத்துவார், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னை பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே அவிசுவாசம் வருமென்றால், பொல்லாத இருதயம் இருக்குமென்றால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகள். 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேத வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் மீது நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோமோ, அதே நம்பிக்கையோடு முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்போது கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு உண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதங்கள். முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே அவிசுவாசங்கள் இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை நம்பி வாழ்கிறோமா அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே பொல்லாத இருதயம் இருக்கிறதா? பொல்லாத இருதயம் இருக்கும்போது பொல்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம், நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவிசுவாசமாக ஒரு நாளும் பேசக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பொல்லாத இருதயம் இராதபடிக்கு நம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே
பாவத்தின் வஞ்சனையிலே நாம் அகப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமாம். பாவத்தினாலே கட்டப்பட்டு இருப்போம் என்றால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாமல் இருப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு, வஞ்சனையிலே அகப்படாதபடிக்கு, பொய்யான காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு, மாயமான தந்திரங்களிலே அகப்படாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமாம். மற்றவர்களுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டும். பாவத்திலே யாரும் அடிமையாய் வாழக்கூடாது. தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு விடுதலை, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு விடுதலை. பிரியமானவர்களே, நம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள். கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு உண்டு. ஆரம்பத்தில் எப்படி கர்த்தர் மீது நம்பிக்கையோடு வந்தோமோ, முடிவு பரியந்தமும் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியோடு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார், நமக்கு நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் உண்டு என்று நம் விசுவாசத்தோடு நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நமக்குள்ளே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவிசுவாசம் ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு பண்ணிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனையே நம்புவோம், ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழ்வோம். நமக்குள்ளே தைரியத்தை கொடுப்பார், உறுதியை கொடுப்பார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். ஜீவனின் ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். பலனுள்ள ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாராலும் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்குவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும், தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாகி மாற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிகளுக்கும் மேலான நன்மைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை கேட்டு பிள்ளைகள் மனம் திரும்ப கிருபைகளை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். சத்தியம் அவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வரும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்துங்க.
ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.